54 வரலும் போதும் சிஸ்டர். 54. ஓகே. எல்லாம் 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 43 54 நம்ம இப்போ வாசிச்சோம். எல்லாரும் சேர்ந்து 45ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? Then David said to the Philistine, "You come to me with a sword and a spear and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied." ஆமே. இன்னைக்கு ஒரு 3-4 இடத்துக்கு நீங்க பைபிளை திருப்புறது அவசியமா இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா நம்ம ஒரே பகுதியை வாசிச்சு அதுல இருந்தே செய்தி கேட்டு பழகிட்டோமா. ஸோ நிறைய பேசேஜ் சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் இன்னைக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தாவீது கோலியாத்தினுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? தாவீது ஒரு சின்ன பையனா இருக்கும் போதே அவர் ஃபுல் வர்ஷிப் லீடர். அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு போகும்போது கூட கையில கிட்டார் எடுத்துன்னு போவாராம். கையில வீணை எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவாராம், சூரமண்டலங்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டு உட்காந்து பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிப்பாராம். ஆண்டவர் ஆராதிச்சுன்னு இருக்கிறத பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவனை ராஜாவா பண்ணணும்னு சொல்லி சின்ன பையனா ஒரு 17 வயசு பையன் தாவீதையே ராஜாவா பண்ணணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார். ஆண்டவர் தாவீதை ராஜாவா பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா சாமுவேலை அனுப்பி அபிஷேகமும் பண்ண வச்சிடறாரு. இவருக்கு அபிஷேகமும் வந்துடுது. ஆனா தாவீது ஆண்டவருக்கு பயந்ததுனால சவுலை கொன்னுட்டு ராஜாவாகணும்னு தோணல அவருக்கு. ஆண்டவரா எப்ப ராஜாவா பண்றதோ அப்ப நான் ராஜாவாயிடுறேன், நான் சவுலை கொன்னுட்டு ராஜா ஆக மாட்டேன்ட்டு சரி தாவீது இதை ப்ரிப்பரேஷன் டைமா எடுத்துக்கின்னு ஆண்டவர் என்ன ஆயத்தப்படுத்துற நேரம் அப்படின்னு நினைச்சுன்னு காத்துனுகிறாரு. ஆண்டவரோட சமூகத்துல காத்துனுகிறாரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. இந்த பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு அகெயின்ஸ்டா யுத்தத்துக்கு வராங்க. அந்த பெலிஸ்தியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு 7 அடிக்கு மேல, நல்லா அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப உயரமா இருக்கிறவங்க. இஸ்ரேல்ல இருக்கிறவங்க அவ்வளவு உயரமானவங்க இல்லை, நம்ம இந்தியர்கள் மாதிரி நம்ம ஹைட்டு தான். இவங்க எல்லாரும் விட ஒரு 2 அடி ஜாஸ்தி. அவங்க அவ்வளவு உயரமானவங்க. அதுல ஒரு பர்டிகுலரான ஆளு, அவன் பேர் கோலியாத். இந்த கோலியாத் இஸ்ரவேலுக்கு அகெயின்ஸ்டா யுத்தத்துக்கு இஸ்ரவேலினுடைய அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, காத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஊரை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம். அங்க அந்த பள்ளத்தாக்குக்கு எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்குக்கு ஆண்டவரை திட்டின்னு இருக்கிறான், ஆண்டவரோட நாமத்தை நிந்தித்துன்னு இருக்கிறான், ஆண்டவரை கேவலப்படுத்தி பேசின்னு இருக்கிறான். இவ்வளவு பெரிய கடவுள் வச்சுன்னு சொல்றீங்களே, உங்கள யாரும் ஆம்பளை இல்லையா என்கிட்ட ஒண்டி நிக்கிறதுக்குன்னு பேசுறான். யோசிச்சு பாருங்க, சவுல ராஜாவா ஏற்படுத்தும் போது சவுலுக்கு விட எல்லாருமே அவருடைய ஷோல்டர் ஹைட்டை விட கீழே இருந்தாங்களாம். ஒட்டுமொத்த இஸ்ரேல்லே உயரமான ஆள் யாரு? சவுல். ஆனா சவுலே பயந்துன்னு உக்காந்துக்கிறாரு இந்த கோலியாத்தை பார்த்து. அப்ப கோலியாத்தோட உயரமா இருந்திருப்பான். கோலியாத் அவ்வளவு உயரமா இருக்கிறத பார்த்து சவுல் பயந்துன்னு இருக்கிறாரு. அவன் ஆண்டவரை திட்டின்னு இருக்கிறான். எல்லாரும் பயந்துட்டு இருக்கு. ஏன்னா ராஜாவே எல்லாரோட ஹைட்டா இருக்கிற ராஜா, பராக்கிரமசாலியான ராஜா, அவரே அமைதியா இருக்கும் போது நம்ம எப்படி சண்டைக்கு போக முடியும்? எல்லாம் சும்மா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு பயம் இல்லை. இவர் போறாரு. இவர் போன உடனே சவுல் கிட்ட பேசுறாரு. நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் இல்லையா? நான் சண்டைக்கு போறேன்றாரு. சரி, இவருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் போத்தி விடுறாங்க. இவர் ஆயுதங்களை போட்டு பார்த்தா இவருக்கு செட்டே ஆகல. ஏன்னா ஆர்மிக்கு போறவங்க எல்லாம் எப்படி இருக்குவாங்க? நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க. இவரு நம்பாலு இப்பதான் 17 வயசு சின்ன பையன். இவருக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாம் எதுவுமே இவருக்கு உடம்புல பத்தல. ஆர்மர் எதுவும் இவர் உடம்புல பத்தல. கைட்டிட்டார். என்ன ஃப்ரீயா விடுங்க, நான் எப்படி போறேன் அப்படி போறேன்ட்டு எல்லாரும் யுத்தத்துக்கு என்ன எடுத்துட்டு போவாங்க? பட்டயத்தை எடுத்துட்டு போவாங்க. எதிரிகளை கொல்றதுக்கு பட்டயத்தை எடுத்துட்டு போவாங்க. அவங்கள காத்துக்கிறதுக்காக கேடயத்தையும் கவசத்தையும் எடுத்துட்டு போவாங்கல்ல. ஆனா இதுவரையில எந்த யுத்தத்திலுமே நடக்காத ஒரு விஷயம் இந்த யுத்தத்துல நடக்குது. தாவீது இது எதுவுமே எடுத்துன்னு போகாம வெறும் ஒரு உண்டியல் எடுத்துன்னு போறாரு. கையில ஆயுதம் இருக்கிறதுனா இந்த உண்டியல் வண்டிதான். உண்டியல் வச்சுன்னு போயிட்டு சண்டைக்கு போக முடியுமா? அதுவும் ஒரு பெரிய தேசமே சண்டைக்கு வந்துட்டு இருக்குது, வெறும் ஒரு உண்டியல் எடுத்துன்னு போக முடியுமா? நம்ம ஆள் போறாரு. போன ஒரு பள்ளத்தாக்குன்னு சொன்னா இப்படி ஒரு மலை இருக்கும், இப்படி ஒரு மலை இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இடம் இருக்குது பாருங்க, இதுதான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளத்தாக்குல மழை தண்ணி புரண்டு ஓடுறதுனால அங்க பெபிள்ஸ் இருக்கும், குழாங்கல்கள் இருக்கும். இவர் இறங்கி வந்தாரு. வந்த உடனே ஆளுங்களை பார்த்தாரு. இப்ப பின்னாடி பார்த்தா இவர் சப்போர்ட்டுக்கு ஆளெல்லாம் யாரும் கூட வரல. தாவீது சார் நீ ஒண்டியா போனி, இவங்க எல்லாம் இங்க பின்னாடி நின்றுக்கிறாங்க. தாவீது கூட யாரும் வரல சப்போர்ட்டுக்கு. ஆனா பெலிஸ்தியர் பார்த்தோம்னா ஒரு ஆர்மி வருது, ஒரு படையே வருது. அது நடுவுல ஒருத்தன் எல்லாரோட உயரமா இருக்கிற ஒருத்தன் வரான். அவன் வச்சுருக்கிற கத்தியனோட ஹைட்டே ஒரு 4 அடியான். சவுல் கோலியாத்தனோட கத்தியோட ஹைட்டு 4 அடி, தாவீதே 4 அடி தான்.
ஆப்போனண்டா இருக்கிற தாவீதுக்கு நிகரா அவருடைய கத்தியை அழுவு இருந்துச்சாம். அவ்வளவு பெரிய கத்தி எத்துன்னு இந்த கோலியாத்து நடந்து வராரு. ஆனா தாவீது பாக்குறாரு, கோலியாத்தையும் பாக்குறாரு, பின்னாடி நிக்கிற ஆளுங்களையும் பாக்குறாரு. 5 கல் எடுத்து பேக்ல வச்சுக்கிறாரு. ஏன் தெரியுமா 5 கல்லு? நம்ம எல்லாருமே என்ன நினைக்கும், தாவீது மேலே நம்பிக்கை இல்ல, ஒருவேளை ஃபர்ஸ்ட் கல்லுல மிஸ் ஆயிட்டான்னா 2வது கல் அடிக்கலாம், 2வது கல் மிஸ் ஆயிட்டா 3வது கல்லையும் மிஸ் ஆயிட்டா 4வது கல் மிஸ் ஆயிட்டா 5வது கல்லு, இந்த 5 கல்லுக்குள்ள மிஸ் ஆயிட்டா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு தாவீது நினைச்சாரு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா ஆக்சுவலா தாவீது அப்படி நினைக்கல. இந்த கோலியாத்துக்கு 2 தம்பிங்க இருந்தாங்க, 2 பசங்க இருந்தாங்க. கோலியாத்துக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க, கோலியாத்து கூட பிறந்த தம்பிங்க 2 பேர். நீங்கெல்லாம் அப்படியே புதுசா விசித்திரமா என்ன பாக்குறதுனால நான் வசனத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 நாளாகமம், First Chronicles chapter 20 verse from 4 to 8. யாராவது ஒருத்தர் சத்தமா தமிழ்ல வாசிங்க. 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. அப்பொழுது யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினார்கள். ஒன்று நாளாகமம் பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. ராட்சதனின் புத்திரனான ஒருவனாக சிப்பாயி என்பவன் கொண்டான். அடுத்த வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். கோலியாத்தின் சகோதரனான 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆறாம் வசனம். அடுத்த வசனம். அடுத்த வசனம். ஆமென். பாருங்க, இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னொரு பகுதி, இன்னொரு தம்பியினோட பேர். இப்போ நம்ம இந்த பகுதியில வாசிச்சது இந்த கோலியாத்தினோட 2 பசங்க, ஒரு தம்பி பேர் பார்த்தோம். இன்னொரு தம்பி பேர் 2 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 2 Samuel chapter 21 verse 19. கோலியாத்தின் சகோதரனை, அப்போ அவன் பேரு எல்கானா. அவன் வாசிச்சிருங்க, அந்த பகுதி வாசிச்சிருங்க. ஓகே, அவன் பேர் எல் ஆனான்னு இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல என்னன்னு இருக்குது அவன் பேர்? எல்கானான். ஓகே, இந்த 4 பேரை பத்தி ஏற்கனவே பைபிள்ல இருக்குது. இவங்க 4 பேரும் பின்னாடி நின்னுக்கிறாங்க. ஓகே, அவ்வளவுதான், பைபிள் ஸ்டடி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன கவனிங்க, கோலியாத் இருக்கிறாரா? கோலியாத் யுத்தத்துல முன்னாடி நின்று இருக்கிறாரு. கோலியாத்துக்கு பின்னாடி இந்த 4 பேர் நின்னுக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு பின்னாடி பெலிஸ்தர் ஃபுல்லா நின்னுக்கிறாங்க. ஆனா தாவீது பின்னாடி யாரு இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. தாவீது தனியா நின்று இருக்கிறார். ஆப்போனன்ட்ல பார்த்தோம்னா கோலியாத்ன்ற ஒரு ராட்சதன் இருக்கிறாரு. பைபிள் அவரை பத்தி சொல்றது ஜெயிண்ட், ராட்சதன், ஒரு 8 அடி இருக்கிறாரு. கோலியாத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா கோலியாத்தோட 2 பசங்க, அவங்களும் ராட்சதன். அதுல ஒருத்தரோட கையில 2 கையிலயும் 6 விரல், 2 கால்லயும் 6 விரல் இருக்குதான். அவ்வளோ ஹைட் அவரு, அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்டட்டியான ஆளு, ஒரு ரஃப்பான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே கோலியாத் கூட நின்னுக்கிறாங்க. ஆனா தாவீது சண்டைக்கு போறாரு. கோலியாத் தாவீதை பார்த்த உடனே, என்ன வெறும் கையா வந்துட்டுக்கிற, என்ன நாயின்னு நினைச்சேன், என்ன நீ வேணா பாரு, உன்னை பிச்சு இங்க இருக்கிற பறவைகளுக்கு சாப்பாடா போட்டுறேன். நம்மளாம் சின்ன பசங்களை கேலி பண்ணுவோம் பாருங்க, குழந்தைங்கள உன்னு வெட்டினா பண்றேன், காக்காவுக்கு போட்டுருவேன். அந்த மாதிரி தாவீதை பார்த்து யுத்தத்துல கோலியாத்து பேசினுக்கிறான். ஆனா தாவீதுக்கு பயமே இல்லை. அப்ப தாவீது பாருங்க, இவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு சமயத்துல, இவ்வளவு பயந்து நடுங்க வேண்டிய ஒரு சமயத்துல தாவீது சொல்றாரு. இப்ப 45ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
ஆமென். இந்த சண்டைக்கு நீ வேணா கத்தியும் கேடயத்தையும் எத்தனை வந்துட்டுக்கோப்பா. ஆனா இந்த சண்டையில நீ என்கிட்ட நான் ஒண்டியா வந்து மாட்டீங்கன்னு நினைக்கிற பாரு இல்ல. நானும் சேனைகளின் கர்த்தரை வந்திருக்கிறோம். எங்க கிட்ட நீங்க தான் ஒண்டியா வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னு தாவீது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கல்லுலயே இந்த கோலியாத்தை அடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் கல்லுல அடிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அந்த 4 பேர் பின்னாடி நின்னுக்கிறாங்க பாருங்க. அவனுங்க வந்து அவனுங்களே விட மாட்டேன். தாவீது 5 கல்லு எடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னா, கோலியாத்த ஃபர்ஸ்ட் கல்லுல அடிச்சிடுவாருன்னு தெரியும். அவர் அடிச்சதுக்கு அப்புறமா மீதி 4 பேர் இருக்கிறவங்க வருவாங்க பாருங்க, 2 தம்பிங்களும் 2 பசங்களும் வருவாங்க பாருங்க, அவங்களையும் நான் விட மாட்டேன். அவங்க வந்து அவங்களையும் அடிக்கலான்னு தான் 5 கல் எடுத்துன்னு போய்கிறார். ரெடியா 5 கல்லையும் பேக்ல வச்சுன்னு போய்கிறார். நான் வெறும் கோலியா தோண்டி என் டார்கெட் இல்ல, யார் வந்தாலும் அடிக்க போறேன். ஏன்னா அவன் கேலி பண்ணது, ஏன்னா அவன் திட்டினது ஏன் ஆண்டவரை. இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்ததின்படியால் அவன் மாத்திரம் அவன் குடும்பத்திலே யாரும் விட மாட்டேன் நானு. யோசிச்சு பாருங்க, இது நடந்து சில ஆண்டுகளுக்குள்ள தாவீது ராஜாவாகிறாரு. தாவீது ராஜாவானதுக்கு அப்புறமா இந்த கோலியாத்தினோட வம்சத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேடி தேடி வெட்டுறாங்க, அவங்கள தேடி தேடி கொள்றாங்க. தாவீது கூட இருக்கிறவங்களும் தாவீதோட சகோதரர்களும், தாவீதுக்கு 7 அண்ணனுங்க, இவங்க ஃபேமிலியே ஒரு ஆர்மி மாதிரி தான். இவங்க கோலியாத்த குடும்பத்தோட சேர்த்து கொள்றாங்க. கோலியாத்தினோட குடும்பத்துல ஒருத்தர் கூட மிஞ்சி விடுறது இல்லை. இவங்க தேடி தேடி கொள்றாங்க. ஏன்னா தாவீதுக்கு வந்து ஆண்டவர் அவ்வளவு முக்கியம். ஆண்டவரே அவன் திட்டான்றதுனால அவனை விட மாட்டேன். இப்ப இந்த சம்பவத்தை ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். தாவீது கோலியாத்தை அடிச்ச உடனே அந்த ஒரு கல் கரெக்டா நெத்தியில போய் விழுந்துச்சு. ஏன்னா கோலியாத் உடம்பு ஃபுல்லா என்ன இருக்குது, கவசம் இருக்குது, ஃபுல்லா ஷீல்டு இருக்குது, கையில ஒரு கவசம் இருக்குது, பட்டயம் தாவீதை விட உயரமா இருக்குது கோலியாத்தனோட பட்டயம். எங்கேயுமே இடம் இல்லை பாருங்க. இந்த கண்ணுக்கு பாக்குறதுக்கு ஒரு கேப் இருக்குது பாருங்க, இந்த இடத்துல கல்ல அடிச்சாரு தாவீது. அது அப்படியே போய் பதிஞ்சிச்சான். பதிஞ்ச உடனே மயக்கத்துல அப்படியே முகம் குப்புற விழுந்தாராம் கோலியாத். கீழே விழுந்த உடனே தாவீது பார்த்தாரு சுத்தி, யாருன்னா வரான்லாம், நெக்ஸ்ட் கல் எடுக்கலாமான்ட்டு பேக்ல கை வச்சு நின்னுகிறார். யாரும் வரல பாருங்க, யாரும் வரலன்னு கோலியாத்து கிட்ட ஓடி கோலியாத்து கத்தியை எடுத்து கோலியாத்து தலையை வெட்டி தூக்கி வந்து தாவீதோட ஹைட்டா இருந்துச்சா அந்த பட்டயம், அதை தூக்கி கஷ்டப்பட்டு கோலியாத் தலையை வெட்டி, நீ யார் வர்றீங்க பாக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு அப்புறமா இந்த சம்பவத்தை முழுசும் நான் ஏன் வாசிக்க சொன்னேன்னா, கோலியாத்து கொன்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கு எல்லாம் பயம் விட்டுச்சு, இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் பயம் விட்டுச்சு. இப்போ பெலிஸ்தரை துரத்துறாங்க. சவுல் வரலனா தாவீது வருவான் எங்க கூடன்ற தைரியத்துல பெலிஸ்தரை துரத்துறாங்க. அவங்க ஊர் வரலாம் காத்து வரைக்கும் துரத்திடுறாங்க, ஓடிடுறாங்க. மாட்டினவங்க எல்லாம் சாவறாங்க, தப்பிச்சுக்கணுங்க எல்லாம் ஓடிடுறாங்க. ரிட்டர்ன் வராங்க பாருங்க. இப்போ இந்த பள்ளத்தாக்குல சண்டை நடக்குது, இங்க எங்க இவங்களோட ஊருக்கு இவ்வளவு தூரம் ஓடிடுறாங்க. துரத்தின்னு போனவங்க ரிட்டர்ன் வராங்க பாருங்க. பள்ளத்தாக்குல இவங்களுடைய வீடுங்க, இவங்களுடைய கூடால இருந்துச்சு பாருங்க. இங்க ஏற்கனவே இவங்க எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போய் தங்கத்தையும் வெள்ளியும் திருடின்னு வந்து வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. துரத்தின்னு போனவங்க ரிட்டர்ன் வரும்போது இந்த தங்கத்தையும் வெள்ளியும், ஓகே நீங்க டவுட்டாக பாக்குறீங்க, மறுபடியும் வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 53 வாசிங்க. அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டாரு. துரத்திட்டு போன இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அவங்களுடைய டென்ட்ல, இந்த பெலிஸ்தீரோட டென்ட்ல என்னென்ன பொருள் இருந்துச்சு இதெல்லாம் திருடினாங்களாம், இதெல்லாம் கொள்ளையிட்டார்கள்னு சொல்லு. எல்லா ஜனங்களும் பாருங்க, யுத்தத்துக்கு போனவங்க எல்லாம் யுத்தத்துல ஆண்டவருக்கு ஜெயம் கொடுத்தாருன்ற எண்ணத்தை தாண்டி இவ்வளவு தங்கத்தையும் இவ்வளவு வெள்ளியும் கொடுத்தாரு, அதெல்லாத்தையும் தூக்கின்னு வரும்போது அடுத்த வசனத்தை பார்த்தா தாவீது மாத்திரம் கோலியாத் தலையை தூக்கின்னு வந்துக்கிறாராம். ஆமே, அதுவரையிலும் போதும். கவனிங்களேன், எல்லாரும் சண்டைக்கு போயிட்டு தங்கத்தையும் வெள்ளியும் பொக்கிஷமா எடுத்துன்னு வந்துக்கிற அந்த டைம் தாவீது மாத்திரம் கோலியாத்தனோட தலையை பொக்கிஷமா எடுத்துன்னு போனாராம். பாருங்க எவ்வளவு தாவீது நினைச்சிருந்தா இது எல்லா தங்கத்துக்கும் நான் தான் ஓனர்ன்னு சொல்லிக்கலாம்ல, என்னாலதான் அவனை கொன்னேன் அதனால தான் எனக்கு தான் வேணும். தாவீதுக்கு அதெல்லாம் இல்லை. என் ஆண்டவர் அவன் திட்டினான்ல, அதனால அவன் தலை தான் எனக்கு வேணும். நம்ம சபை வந்து வாக்குத்தத்தத்தின் சபை இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம், இன்னைக்கு எனக்கு என்ன செய்தி, இன்னைக்கு எனக்கு என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு நீங்க கேட்குவீங்கல்ல. அதனால உங்களுக்கான ஸ்பெஷலான ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சேன். 8ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கங்களேன். இந்த 8ஆம் சங்கீதத்தை தாவீது கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் பாடினாராம். 8ஆம் சங்கீதம் பாடப்பட்ட டைம் எப்பனா கோலியாத்தை கொன்னு தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது பாடினாராம். 8ஆம் சங்கீதத்தினோட முதல் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம்
பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உங்களுடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சவுலுக்கு முன்னாடி தாவீது சொல்றாரு, நான் வந்து ஆடுகள் பின்னாடி போயின்னு இருந்தேன். ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்து எங்களோட ஆடை சாப்பிட்டுருச்சு, மிழுங்கிடுச்சு. அது வாயை கிழிச்சு அந்த ஆட்டை நான் காப்பாத்தினேன். இன்னொரு நாள் கரடி மிழுங்கிடுச்சு, அது வாயை கிழிச்சு அதோட ஆட்டை நான் காப்பாத்தினேன். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால இதை நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப இந்த யுத்தத்துக்கு அனுப்புங்கன்னு தாவீது சொல்றாரு. அதை மறுபடியும் ஆண்டவருக்கு புகழ்ச்சியா பாடுறாரு. ஆண்டவரே, நீங்க எவ்வளோ பெரியவர், உங்க நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மை உள்ளதா இருக்குது. நீங்க அவ்வளோ பெரியவரா இருந்து என் கூட இருந்ததுனால நான் குள்ளமான தவுலூண்டு ஆளு. சூப்பரான வார்த்தை, தவுலூண்டு ஆள். நானு அவ்வளோ பெரிய ராட்சதனா இருந்த கோலியாத்த என்னை முறியடிக்க வச்சிங்களே, நீங்க எவ்வளோ பெரியவர் அப்படின்ட்டு புகழ்ச்சி பாடுறாரு. அடுத்த வசனத்தை பாருங்களேன். அவன் இந்த குழந்தைகள் பாலகர் என்று அவரே சொல்லுகிறார். பாரு, நான் சின்ன பையன், நான் குழந்தை மாதிரி. என் வாயில இருந்து வர வார்த்தை நீங்க நம்பி என் கூட இருந்ததுனால, என் கூட நீங்க நம்பிக்கை கொடுத்ததுனால நான் கோலியாத்து கொல்றதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்களே, அதுக்காக நன்றின்ட்டு இந்த முழு அப்படி சங்கீத 8-9 வசனம் வரல நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா ஆண்டவரை புகழ்ந்துனே இருக்கிறார். இன்னைக்கு காலையில நான் என்னதான் கத்துக்கிறேன், என்னதான் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, தாவீதனோட வாழ்க்கையில அவர் துதிச்சே வந்து பலவானா மாறினார். ஒண்ணு, கோலியாத்த மாத்திரம் கொல்ல, அவங்களோட குடும்பத்தையே கொல்லணும்னு நினைச்சாரு, கொன்னாரு. 2, 3வது, அவ்வளவு புகழ்ச்சிக்கு அப்புறமா பாருங்க, எல்லா ஜனங்களும் தங்கத்தை வச்சுருக்கும் போது இவர் மாத்திரம் கோலியாத்தனோட தலையை எடுத்துன்னு வந்தாரு. அதோட விட்டுறாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டோட தான் துதிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நம்மளே யோசிச்சுக்கோங்களேன், ஒரு வேலை ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம சாதிச்சிட்டோம்னா முதல்ல நம்மளுக்குள்ள வர்றது பெருமை. என்ன போல யாருன்னா இருக்கிறாங்களா? கார் ஒன்று புது கார் வாங்கிட்டா, என் காரு மற்றவங்க காரோட வசதி தெரியுமா? ஒரு மேட்டிமையான ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வந்தது, நான் பெரிய சாதனை படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா தாவீது பாருங்களேன், யாருமே வீழ்த்த முடியாத ராட்சதனை வீழ்த்தியும் ஆண்டவரே நீங்க பெரியவர் சார். இன்னைக்கு இதுதான் நம்ம கத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய சாதனை நம்ம படைச்சாலும், இல்ல சாதிக்கிற திராணி நம்ம கிட்ட இருந்தாலும், தாவீதை போலவே ஆண்டவருக்கு புகழ்ச்சி சேர்க்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகமா நம்ம புகழ்ச்சி சேர்க்கிறோமோ அவ்வளோ ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். தாவீது கூட ஆண்டவர் இருந்தாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், தாவீது கூட மாத்திரம் ஆண்டவர் இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கு என்ன அடி வாங்கியிருக்குவாரு கோலியாத்துக்கிட்ட தாவீது. கோலியாத்து சொன்ன மாதிரி பிச்சுட்டு இருக்க மாட்டாரு கை காலெல்லாம். தாவீது உடம்புல இருந்து கை காலெல்லாம் புட்டு வச்சுட்டுக்குவான் கோலியாத்து. 8 அடி ஆளு, 4 அடி ஆளுகிட்ட எப்படி மாட்டினா எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவர் இருந்ததுனால கோலியாத்தை வந்து தாவீது மேற்கொண்டார். சோ நம்ம வாழ்க்கையில, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை கோலியாத்த போல முறியடிக்க முடியாத பிரச்சனையா இருந்தா கூட ஆண்டவர் இருந்தாருன்னா போதும், நம்ம தான் பெரும்பான்மை ஆயிடுவோம். we will become majority. அப்ப தாவீது கூட ஆண்டவர் இருக்கிறது தான் முக்கியன்றதுனால நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறது தான் முக்கியம். ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு நீங்க ஒருவேளை நீங்க எண்ணத்துல இருந்தீங்கன்னா, ஆண்டவர் கண்டிப்பா இருக்கிறாரு, நீங்க தான் அதை புரிஞ்சுக்கல. இந்த டைம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு ஜெபத்தோட நம்ம இன்னைக்கு வந்து கடந்து செல்லலாம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் இன்னும் அதிகமா என் கூட இருக்கணும், இன்னும் என் கூடவே